தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இறைவன் சொல்லுவதாக ஒரு செய்தியை சொல்லி காட்டார்கள். இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி ஃபஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா ஃபலா தஸாலம். அநியாயம் செய்வதை இறைவன் சொல்றான், படைத்தவன் சொல்றான், அநியாயம் செய்வதை எனக்கே நான் தடை செய்து கொண்டேன். அநியாயம் செய்வதை எனக்கே நான் என்ன தடை செய்து கொண்டேன். உங்களுக்கு மத்தியிலும் அந்த அநியாயத்தை நான் தடை செய்கிறேன். உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம். ஒரு செய்தி. அதாவது உண்மையில யார் அநியாயத்தை தடை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னா, எவனும் கேள்வி கேட்க முடியாது என்ற இடத்துல உள்ளவன் அநியாயத்தை தடை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே கேள்வி கேட்க முடியாது. உலகத்திலேயே எவரும் கேள்வி கேட்க முடியாத இடத்துல இருக்கிற நாங்கள் நம்புறது கடவுளைத்தான். அவன் சொல்றான், நான் என் மீது அநியாயத்தை என்ன செய்தேன், தடை செய்து கொண்டேன். உங்களுக்கு மத்தியிலும் அநியாயத்தை என்ன செய்திருக்கிறேன், தடை செய்திருக்கிறேன். எனவே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் அப்படின்ற. அதே போல அநியாயத்தை பற்றி இறை தூதர் சொல்லி தந்த ஒரு செய்திகள்ல உண்டுதான். இப்ப நம்ம முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்களை என்ன, அதாவது முஸ்லிம் அல்லாதவர்கள் மாற்று மத சகோதரர்கள் நம்ம சொல்றோம். எங்களுக்கு ஒரு செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது இஸ்லாம் என்று சொன்னால், அநியாயம் ஒருவனுக்கு இழைக்கப்பட்டு விட்டால் அவனது பிரார்த்தனையை அவர் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் கடவுள் என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். அந்த இடத்துல தன்னை அவன் நிராகரிச்சிட்டானே அப்படி என்று கடவுள் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். கடவுளுடைய பார்வை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அநியாயம் இழைக்கப்பட்டால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, அவர் முஸ்லிமானவராக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, அவரது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இஸ்லாம் என்ன செய்யுது, சொல்லி தருது. இதை உங்களுடைய அதாவது இஸ்லாம் அல்லாத நிலையிலிருந்து அதை பார்க்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்லது. ஆனால் இஸ்லாத்துக்குள்ளிருந்து நீங்க பார்க்கிற நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, அநியாயம் இழைக்கப்பட்டார் என்று சொன்னால் அவருடைய பிரார்த்தனை என்ன செய்யும், உடனே அங்கீகரிக்கப்படும் என்ற செய்தியை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்லி தருவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நாளை அதாவது மறுமை இறைவனுடைய அதாவது விசாரணை நேரத்தில், விசாரணை மன்றம் நம்ம நம்புறோம், மறுமை நாள் நம்புறோம், இறந்த பின்னால் எழுப்பப்படுவோம் நம்புறோம். அந்த எழுப்பப்படுகின்ற நாளில் இறைவன் அதாவது ஒரு சுபசோபனம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இறைவன் ஒரு சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக, பிரதானமான முதல் மனிதராக யார் இருப்பார் தெரியுமா, நீதியாக வாழ்ந்த அரசர், நீதியாக வாழ்ந்த மன்னர் என்ற செய்தியை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரு. இதனூடாக என்ன செய்தி சொல்லப்படுதுன்னா, ஒரு மன்னனை பொறுத்த வரைக்கும் அவன் யாரை கேள்வி கேட்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறான். அவன் நீதியாக நடந்தால் அவனுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை இஸ்லாம் என்ன செய்கிறது, கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே அநியாயம் என்றது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக பிரதானமாக தடுக்கப்பட்ட ஒரு செய்தியாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் ஒரு இஸ்லாமிய நீதிமன்றம் ஒன்று இருக்குமாக இருந்தால், அந்த நீதிமன்றத்தில் அநியாயம் என்கின்ற அம்சத்தை பார்க்கிற நேரத்தில் இஸ்லாம் அங்க வாழுவதாக இருந்தால், உண்மையில் இஸ்லாம் அங்க வாழுவதாக இருந்தால், அங்க அநியாயம் என்பதற்காக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அது அநியாயம் என்றுதான் பார்க்கப்படணுமே தவிர, இவர் யார், இவர் முஸ்லிமானவரா முஸ்லிம் அல்லாதவரா, உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்கின்ற அடிப்படையில் அது என்ன செய்யப்படாது, நோக்கப்பட மாட்டாது என்ற செய்தியை இஸ்லாம் அந்த உத்தரவாதத்தை என்ன செய்கிறது, சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம இது முதலாக வழங்கிட்டோம். சரி, ஓகே, இஸ்லாத்தில் அநியாயத்துக்கு எதிரான செய்திகள் நிறைய உண்டு, அநியாயம் என்பது கடுமையான தண்டனை அப்படி என்று சொல்லப்படுகிறது அப்படின்றத பார்க்கிறோம். இரண்டாவது கட்டத்தை பாருங்க. இந்த அநியாயம் என்ற அடிப்படையில் தான், அநியாயம் என்பது ஒரு மிகப்பெரிய பாவம், அநியாயம் என்பது ஒரு மிகப்பெரிய குற்றம் என்கின்ற அந்த இஸ்லாத்துடைய பார்வையுடைய விளைவு தான் இஸ்லாத்துடைய குற்றவியல் சட்டங்கள். இஸ்லாத்துடைய குற்றவியல் சட்டங்கள் இருக்குது. ஒரு குற்றம் செஞ்சால் அதுக்குரிய தண்டனை, கொலைக்கு என்ன தண்டனை, விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை, களவெடுத்தால் என்ன தண்டனை, சமூக துரோகம் செய்தால் என்ன தண்டனை, போதைப் பொருளுக்கு என்ன தண்டனை, இப்படி சில தண்டனைகள் இஸ்லாம் வச்சிருக்குது. இந்த தண்டனைகளை எல்லாம் எங்களது பார்வையில் அதிகமானவர்கள் எப்படி பார்க்கறாங்க, முஸ்லிம் அல்லாஹ் ஒரு கொடூரமான தண்டனைகள், ஒரு கொடூரமான தண்டனைன்னு பார்க்கறான். இஸ்லாம் அதை எந்த இடத்துல இருந்து மட்டும் பார்க்குதுன்னா, யாருக்கு அநியாயம் நடந்ததோ அவன் இடத்துல இருந்து மட்டும்தான் இஸ்லாம் அதை என்ன செய்கிறது, பார்க்கிறது. காரணம், அது அநியாயம். தம்பி இழந்திக்கிறான், தங்கச்சியை இழந்திக்கிறான், மனைவியை இழந்திருக்கிறான், குழந்தையை இழந்திருக்கிறான், பகிரங்கமாக கற்பழிக்கப்பட்டிருக்கிறான். இஸ்லாம் அதுக்கு சொல்ற ஒரே தண்டனை, அப்படிப்பட்டும் வாழக்கூடாது, இந்த அநியாயம் செஞ்சவன் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இது உலகமே அதுக்கு எதிராக நிற்கிற நேரத்திலும் இஸ்லாம் அந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, இல்லை, இது எந்த அளவுக்கு ஒரு முஸ்லிமானவரோ முஸ்லிம் அல்லாதவரோ இதில் எல்லாம் சமம், இதில் எல்லாரும் என்ன இந்த அநியாயம் இழைத்தல் என்ற பகுதியில் தண்டனையில் எல்லோரும் சமம் என்ற செய்தி இஸ்லாம் என்ன செய்கிறது, கொண்டு போய் சேர்க்குது. ஆனா வெளியிருந்து எந்த அளவுக்கு இஸ்லாம் இதுல கடுமையாகிறதுக்கு ஒரு ஆதாரம் என்னன்னா, மனிதர்கள் என்ன சொல்றாங்க, எந்த மனிதர்களுக்கு சார்பாக இந்த சட்டம் வைக்கப்பட்டிருக்கோ அந்த மனிதர்களை என்ன சொல்றாங்கன்னா, இது கொஞ்சம் என்ன செய்யுது, கொஞ்சம் கொடூரமா இருக்குது அப்படி என்று சொல்கின்ற அமைப்பில் அது என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் தண்டனை இஸ்லாம் அங்கே ஸ்ட்ரிக்டா வைக்கிறதுக்கான காரணம் இது அநியாயம்.
இது ஒருத்தனுடைய வாழ்க்கையை முடிக்கிறது. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு மோசமானவனாக இருந்தாலும், மற்றவனுடைய உரிமையில கை வைக்காத வரைக்கும் அவனுடைய உயிர் எடுக்கிறது உனக்கு எந்த உரிமையும் இல்லை. நீ அந்த உயிரையே எடுக்கிற என்ன, நீ வாழக்கூடாது, எடுக்கிறவன் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாதுன்னு ஒரு சட்டம் சொல்லுது. இஸ்லாம் எந்த பார்வையில் இது வச்சது தெரியுமா? அநியாயம் இஸ்லாம் தடை செய்கின்ற ஒரு விஷயம். அநியாயம் தடை. போதைப் பொருளுக்கு ஒரு பெரிய ஹெரோயின், அதாவது ஒரு இம்போர்ட்டர் ஒருத்தர் அகப்பட்டான்னு வைங்களேன். அகப்பட்டார்னா அதுக்கு நிரூபிக்கப்பட்ட அடுத்த தண்டனை என்ன? அவருக்கு மரண தண்டனை தான். ஏன்னா அவருடைய அந்த செயல்பாடால ஒரு சமூகமே என்ன செய்யும், குறிப்பாக மாணவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அழிஞ்சி நாசமா போயிடுவாங்க. அவனை வச்சு அவனோட பேரம் பேசிக் கொண்டு இருப்பதெல்லாம் உண்மையிலேயே நியாயத்தை நிலைநாட்ட நடக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தோட நிலைப்பாடா இருக்கு. அவனை முடிச்சிடணும். அவனுடைய சப்ஜெக்ட் ஜெயிலில் வச்சு 10 வருஷம் பார்த்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. அவன் இந்த சமுதாயத்துக்கு தகுதி இல்லாதவன். ஒழுக்கத்துக்கு எதிரானது என்பது அநியாயம். ஒழுக்கத்துக்கு எதிரான வாழ்க்கை என்பது அநியாயம். ஏன், தந்தை தாய் பிள்ளை என்று வாழ்ற வாழ்க்கை தான் மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கை. இதை விட்டுட்டு திருமணம் முடிச்சு வாழ்ற நேரத்தில் நீ இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வாழ்றேன்னு சொன்னா நீ வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன் இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது. அதனாலதான் மரண தண்டனை என்ற செய்தியை சொல்லுது இஸ்லாம். அங்க இடத்துல மரண தண்டனை, அதாவது ஒரு மனைவிக்கு துரோகம் இழைக்கின்ற அமைப்பில், பிள்ளைகளுக்கு துரோகம் இழைக்கின்ற அமைப்பில் ஒரு திருமணம் முடித்தவர் இன்னொரு பெண்ணோடு தொடர்பாக இருப்பாராக இருந்தால் அவர் என்ன, தொடர்பு என்றால் வெறும் தொடர்பல்ல, உடலுறவு என்கின்ற அமைப்பில் தொடர்பாக இருப்பார், அவருடைய தண்டனை என்ன, மரண தண்டனை என்று இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்கிறது. இப்ப இவைகள் எல்லாம் நீங்க என்ன பார்க்கணும் என்று சொன்னால், அநியாயம் என்ற அந்த கான்செப்ட் கீழே தான் இஸ்லாம் என்ன செய்யுது, இவைகளை எல்லாம் சொல்லுது, இவைகளை எல்லாம் சொல்லி காட்டுது. இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அநியாயங்கள்ல மிகப்பெரிய அநியாயம் எது தெரியுமா? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள்ல மிகப்பெரிய அநியாயம், உங்களை பெற்றெடுத்து உங்களை வளர்த்து உங்களை ஆளாக்கிய பெற்றோர்களை நீங்கள் கவனிக்காமல் இருப்பது. அதை சட்டம் செய்யாம, அவங்களுக்கு உணவு கொடுக்காம, அவங்களை கவனிக்காம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அநியாயம். இஸ்லாத்துடைய பார்வையில் பெற்றோர்களுடைய திருப்தியை பெறாதவர் சொர்க்கம் நுழைய மாட்டார், அவர் வெற்றி பெற மாட்டார். அவர் பெற்றோருடைய திருப்தி எவருக்கு கிடைக்கலையோ அவன் என்ன செய்ய மாட்டான், வெற்றி பெற மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்றாங்கன்னு சொன்னா, பெற்றோர்களுடைய திருப்தியில் தான் படைத்தவனுடைய திருப்தி என்ன செய்கிறது இருக்கிறது. பெற்றெடுத்த தாய் தந்தை நீ மதிக்காதண்டா, உன்னை படைச்சதை காணாத கடவுளை நீ மதிக்கவே மாட்டேன். உன்னைய படைச்சதை கண் முன்னால பெற்றெடுத்தது யாரு, அந்த தாயும் தந்தையும், அவர்கள் தான் உருவாக்கினாங்க. அவர்களுக்கே நீ கண்ணியம் கொடுக்கலேண்டா, அவர்களை நீ மதிக்கலேண்டா, ஒரு நாளும் உன்னை படைத்ததை காணாத இறைவனை என்ன செய்ய மாட்டாய், நீ ஒரு பொழுது மதிக்க மாட்டாய். அதனால் அவர்களுடைய திருப்தியை நீ பெறலேண்டா, எனது திருப்தியை நீ என்ன செய்ய மாட்டாய், பெறமாட்டாய். இஸ்லாம் என்ன செய்தி சொல்லுது. அநியாயம் என்ற கான்செப்ட்ல இருந்து, அநியாயம் என்ற பகுதியிலிருந்து இஸ்லாம் மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு பெரிய பாவம் தான் இறைவனோடு இன்னொருவரை கூட்டு சேர்ப்பது, இறைவனுடைய வணக்கத்தில் இன்னொருத்தரை கூட்டு சேர்ப்பது. அந்த இடத்துல வச்சு இஸ்லாம் என்ன சொல்லுவது தெரியுமா, உங்கள் பெற்றோர்கள் இறைவனுக்கு இன்னொருவரை இணைத்து வணங்குவதற்கு நிர்பந்தித்தால், உங்கள் பெற்றோர்கள் இறைவனோடு சேர்த்து இன்னொருவரையும் வணங்குவதற்கு உங்களை நிர்பந்தித்தால் அந்த விஷயத்தில் நீங்கள் பெற்றோர்களுக்கு வழிபட வேண்டாம். அதே நேரம் இந்த உலக வாழ்க்கையில் அவர்களோடு தோழமையோடு சிறந்த முறையோடு அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள். இந்த திருக்குர்ஆன் என்ன செய்து சொல்லுது, என்ன செய்து சொல்லுது, அவர்கள் இணை வைப்புக்கே நிர்பந்தித்தால், இறைவனோடு கூட்டு சேர்த்து இன்னொருவரை வணங்குவதற்கு நிர்பந்தித்தால் அதுல நீங்க அவர்களை பின்பற்ற வேண்டாம். ஆனால் மற்ற எல்லா காரியங்களிலும் அவர்களோடு இந்த உலகத்தில் உறவோடும் அன்போடும் பாசத்தோடும் என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு குர்ஆன் என்ன செய்து சொல்லுது. இவைகள் எல்லாம் எங்களுக்கு என்ன காட்டுதுன்னா, இஸ்லாம் அநியாயத்தை தடை செய்கிறது. இஸ்லாம் அநியாயத்தை தடை செய்கிறது. சில பொழுதுகளில் இஸ்லாமிய ஆரம்பகால வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். யுத்தங்கள் நடக்கிற நேரங்களில் மன்னர்களிடத்தில் அவர்கள் சொன்ன சுருக்கமான வார்த்தை, எந்த நோக்கத்திற்காக நீங்கள் எங்கள் நாட்டோடு யுத்தம் செய்கிறீர்கள்? முஸ்லிம் அல்லாத மன்னர்கள் கேள்வி கேட்ட கேள்விகள் உண்டு, எந்த நோக்கத்திற்காக எங்கள் நாட்டோடு நீங்க யுத்தம் செய்றீங்க? அவங்க சொன்ன சுருக்கமான வார்த்தை என்ன தெரியுமா, இறைவன் எங்களை அனுப்பி இருக்கிறான் நீதியை நிலைநாட்டவும் அநீதியை இல்லாதொழிக்கவும். இதான் செய்தி. சுருக்கமான செய்தியாக என்ன செய்தார்கள், இந்த மெசேஜை அவர்கள் வைத்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இன்றையுடைய செய்தியில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய பிரதானமான அம்சம் என்னன்னு சொன்னால், அநியாயம் என்பது இஸ்லாம் தடை செய்யக்கூடிய விஷயம்.